Example 3.3 solve the following system of linear equations in 3 variables. சரியா இப்போ தான் நான் சொல்லிட்டேன் linear equation எப்படி இருக்கும், எந்த ஜெனரல் ஃபார்மில் இருக்கும், அதோட சொல்யூஷன்ஸ் எப்படி வரும் எல்லாமே நான் சொல்லிட்டேன். சரியா 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 3x minus 2y plus z is equal to 2, 2x plus 3y minus z is equal to 5, x plus y plus z is equal to 6. சரியா ஈக்குவேஷன் 1 2 3ன்னு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ வந்து இதை சால்வ் பண்ணணும்னா ஏற்கனவே நான் சொன்னேன் 3 வேரியபிள்ஸை 2 வேரியபிள்ஸ் ஆக்கி திரும்ப அந்த 2 வேரியபிள்ஸ் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வரணும். ஒரு வேரியபிளோட ஆன்சர் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஈக்குவேஷனை ஒத்து பார்க்குறேன். இங்கே என்ன இருக்குது, இசட் ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் ப்ளஸ் இசட் இருக்குது. சரியா அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா இசட் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்னு இருக்குது. ஸோ அதை ஈஸியாக என்னால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்றவா நான் இங்கே போடுறேன். என்னது 3x minus 2y plus z is equal to 2, 2x plus 3y minus z is equal to 5 எழுதிட்டேன்னா. சரியா இப்போ என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 1 2 எழுதிட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும், z மைனஸ் z கேன்சல் ஆகிடுமா. ஸோ அப்போது ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நான் ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. z மைனஸ் z 0 ஆகிடுச்சு. 0ங்கிறத நான் எழுதலை. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது 3x plus 2x இருக்கா, இங்கே 3x இருக்குது, இங்கே 2x இருக்குது. அப்போ மொத்தம் 5x இருக்குது. ஆட் பண்ணுறேன்னா அப்புறம் இங்கே 3y இருக்குது, இங்கே மைனஸ் 2y இருக்குது. இங்கே ஆட் பண்ணுறோம் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு வேறு ரூல். சரியா ரெண்டும் ஒரே சைனாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி அதே சைன் போடணும். வெவ்வேறு சைனாக இருந்ததுன்னா சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடணும். அடிஷன் சப்ராக்ஷனோட ரூலு. அப்போ 3 minus 2 1 ஸோ y போட்டேன். அப்புறம் இங்கே என்ன இருக்குது 5 plus 2 7 போட்டேன். சரியா இது ஈக்குவேஷன் 4 நேம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன எழுதிருக்கேன்னு சொன்னால் இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த 2 ஈக்குவேஷனையும் இசட்டை கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துடுச்சிட்டேன். இப்போ ஈக்குவேஷன் 2ஐயும் 3ஐயும் எடுத்து எழுதிட்டு அதை சால்வ் பண்ணுறேன். நான் அதில் இந்த இசட்டை கேன்சல் பண்ணுறேன். சரி அப்போ 2x plus 3y minus z is equal to 5, அப்புறம் x plus y plus z is equal to 6 எழுதிட்டுனா. சரியா ஏன்னா இங்கே மைனஸ் z இருக்குது, இங்கே ப்ளஸ் z இருக்குது, எனக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஆட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணுறேன் நான். சரியா அப்போ எப்படி வருது, z மைனஸ் z கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே 2x இங்கே x. சரியா 2 plus 1 3x போட்டாச்சு. அப்புறம் இங்கே 3y இங்கே 1y. ஸோ இங்கே எதுவுமே நம்பர் இல்லாட்டி இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். சரியா இல்லாட்டினா y இருக்குல்ல, ஒரு y இருக்கிறதான்னு அர்த்தம். ஸோ 3 plus 1 4y போட்டேன். சரியா ப்ளஸ்ஸு போட்டேன். இஸ் ஈக்குவல் டு 6 plus 5 11 போட்டேன்னா. அதுக்கப்புறம் இது ஈக்குவேஷன் 5 நான் நேம் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ பாரு இது வந்து 4ம் 5ம் எக்ஸு ஒய்னு வந்துருச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி ஏதாவது ஒரு வேரியபிள் கேன்சல் பண்ணி இன்னொரு வேரியபிளோட ஆன்சர் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இங்கே 5x இங்கே 3x இங்கே y இங்கே 4y. சரியா இது வந்து இப்படி தான் போடணுங்கிறது அர்த்தம் கிடையாது, எப்படி வேணாலும் போடலாம். சரியா எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனா இருக்கிறதுல சின்ன நம்பரை எடுத்து சால்வ் பண்ணால் வேகமாக ஆன்சர் வரும். ஸோ அப்போ இங்கே 5 இங்கே 3 இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பதில் இங்கே y இருக்குது, இங்கே 4y இருக்குது. இது கூட நான் 4ஐ மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வேகமாக வரும்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 4 கூட 4ஐ மல்டிப்ளை பண்ணேன். இங்கே 4 வேணும்னா இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். சரியா இல்லாட்டினா ஆன்சர் மாறி போயிடும். அப்போ என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 4 கூட 4ஐ மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன வருது 4 5s are 20x ப்ளஸ் 4 into 1 4y is equal to 4 7s are 28 எழுதிட்டேன். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 5 எடுத்து எழுதிட்டேன். சரியா இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு இங்கேயும் 4y இருக்குது, இங்கேயும் 4y இருக்குது. ஆனால் இங்கே ப்ளஸ் 4y இங்கே ப்ளஸ் 4y. அப்போ 4y ப்ளஸ் 4y 8y ஆகிடும். எனக்கு ஆனால் அடிக்கணும். சரியா ஸோ நான் இதை சிம்பிளிஃபை அதாவது இதை நான் வந்து கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல மைனஸ் இருந்ததுன்னா 4 minus 4 0 ஆகிடுமா. ஸோ அப்போ இங்கே நான் மைனஸ் கொண்டு வரணும்னு சொன்னேன். அதாவது மைனஸ் இந்த 4yயை மல்டிப்ளை பண்ணால் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும், இல்லாட்டி ஆன்சர் மாறி போயிடும். அப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறேன் மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, அப்புறம் இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, அப்புறம் இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு போட்டேன்னா. அப்புறம் என்ன பண்ணுறேன், எதுக்கு அப்படி அடிச்சு வச்சிருக்கேன், நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க மேலே உள்ள சிம்பிளாக பார்ப்பீங்க. அப்படி பார்க்கக்கூடாது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே எழுதியிருக்கேன் பாரு, இதை மட்டும் தான் பார்க்கணும். சரியா அப்போ 20 minus 3 17x. அப்புறம் இங்கே என்ன இருக்குது 4 minus 4 0, அதனால் எழுதலை. இஸ் ஈக்குவல் டு 20 minus 11 17 எழுதிட்டேன்னா எனக்கு எக்ஸ் மட்டும் தானே வேணும். சரியா ஸோ 17x is equal to 7. எக்ஸ் வேணும்னு வச்சுக்கோ. இது 17 times x. ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் கீழே வரும். ஸோ 17 divided by 17 is equal to 1. ஸோ எக்ஸ் is equal to 1. ஸோ எக்ஸோட கண்டுபிடிச்சிட்டேன்னா எக்ஸோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன்னா அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸை கொண்டு போய் எதுலையாவது கொண்டு போய் இதுலையோ கொண்டு போய் போடலாம். நம்ம இஷ்டம் தான். எது ரொம்ப சின்ன நம்பராக இருக்கோ அந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் போட ஆன்சர் வேகமாக வரும். சரியா அப்போ சப்ஸ்டிடியூட்டிங் x is equal to 1 in equation 4 இதில் கொண்டு போய் போடுறேன். சரியா ஏன்னா இங்கே 5x plus y is equal to 7 இருக்குது, இங்கே 3x plus 4y is equal to 11 இருக்குது. இதை விட இது சிம்பிளிஃபைடாக இருக்குது. ஸோ அதில் கொண்டு போய் நான் போடுறேன்.
அப்போது 5 × எக்ஸுங்கிற இடத்துல 1 போடணுமா, சப்ஸ்டிடியூட் பண்ணுறோன்னு அர்த்தம், எக்ஸுங்கிற இடத்துல 1 போடணும். ஸோ அப்போ 5 × 1 + y = 7. அப்புறம் என்ன இருக்குங்க, 5 ஆகுது, y = 7. இந்த இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்கா, அப்போ இங்கேயும் ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தமா, இது அடிஷனில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வரும்போது சப்ராக்ஷனில் வரும். அப்போ 7 - 5 எவ்வளோ வரும், 2 வந்துருச்சா. அப்போ ஒய்யோட ஆன்சர் வந்துருச்சு. இன்னும் இசட் மட்டும் தான் நான் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸையும் ஒய்யையும் கொண்டு போய் என்ன பண்ணுறேன்னா, இந்த 3 ஈக்குவேஷனில் எது ரொம்ப சின்ன நம்பரில் இருக்க ஈக்குவேஷனாக அதில் கொண்டு போய் போடுறேன் நான். அப்போது அப்படி பார்த்தா தேர்ட் ஈக்குவேஷன் ரொம்ப சின்ன நம்பராக இருக்குது. இப்போ எழுதிட்டா, சப்ஸ்டிடியூட்டிங் x = 1, y = 2 in equation 3. அப்போ என்னது, இந்த இடத்துல 1 + 2 + z = 6. அப்போ z = 6. இங்கெல்லாம் எல்லாமே அடிஷனில் தானே இருக்குது. ஸோ இந்த பக்கம் போகும்போது சப்ராக்ஷனில் போகும். ஸோ அப்போ +1 - 1 வரும், +2 - 2 வரும். ஸோ அப்போ இது 6 - 3 -1 - 2 அர்த்தம், -3 அப்போ 6 - 3 3 ஸோ அப்போ x = 1, y = 2, z = 3. ஸோ அப்போ எனக்கு 3த்துக்கும் ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ 3 வேரியபிளையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி 3 வேரியபிள் x, y, z இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். சரியா. ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்னவாக இருக்குன்னு சொன்னால், ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் மீட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், நான் 3 பிளேனுமே ஒரே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணியிருக்குல்ல. ஸோ அந்த டைப்பில் தான் இந்த 3 லீனியர் ஈக்குவேஷனும் இருக்குது. சரியா. Example 3.4. In an inter-school athletic meet with a total of 24 individual prizes, securing a total of 56 points. ஸோ ஒரு இன்டர் ஸ்கூலில் நிறைய ஸ்கூலில் அதில் அத்லெட்டிக் மீட்னா அங்கே அத்லெட்டிக்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அதாவது அந்த ஹடில்ஸு அப்புறம் ரன்னிங் ரேஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. சரி, அந்த மாதிரி அத்லெட்டிக் மீட்டில் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லா ஸ்கூலும் சேர்ந்து ஒரு காம்படிஷனுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. வித் டோட்டல் ஆஃப் 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ். ஸோ அதில் 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ். மொத்த ப்ரைஸ் எத்தனை இருக்குன்னு சொன்னால் 24. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த காம்படிஷனுக்கு 24 ப்ரைஸ் இருக்குது. செக்யூரிங் எ டோட்டல் ஆஃப் 56 பாயிண்ட்ஸு. சரியா. ஸோ அந்த ப்ரைஸ் 24, அந்த காம்படிஷனில் கண்டக்ட் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுப்பாங்கள்ல, பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுவாங்களா, ஃபஸ்ட் ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ், தேர்ட் ப்ளேஸ், அது மாதிரி மொத்தம் 56 பாயிண்ட்ஸ் இருக்குது. சரியா. என் ஃபஸ்ட் ப்ளேஸ் செக்யூர்ஸ் 5 பாயிண்ட்ஸ். ஸோ யார் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் வராங்களோ அவங்களுக்கு 5 பாயிண்ட்டு. செகண்ட் பிளேஸ் செக்யூர்ஸ் 3 பாயிண்ட்ஸ். செகண்ட் பிளேஸில் யார் வராங்களோ அவங்களுக்கு 3 பாயிண்ட் அப்படின்னு எழுதுவாங்க. அண்ட் தேர்ட் பிளேஸ் செக்யூர்ஸ் 1 பாயிண்ட்டு. ஸோ 3ஆவது இடத்துல வரவங்களுக்கு 1 பாயிண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. வரிசையாக நோட் பண்ணிட்டே வருவாங்க. Having as many third place finishers as first and second place finishers. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், having as many third place finishers. ஸோ தேர்ட் பிளேஸில் வந்தாங்கல்ல, ஃபினிஷர்ஸ்னால் தேர்ட் பிளேஸில் வந்தவங்கிற அர்த்தம் தான். சரியா. தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் ஆஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ். சரியா. ஸோ அப்போ 3ஆவது பிளேஸில் ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஸோ ஆஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ். ஸோ அப்போது 3ஆவது பிளேஸில் வந்தவங்களும் 2ஆவது பிளேஸ்லையும் முதல் பிளேஸ்லேயும் மொத்தமாக வந்திருப்பாங்கல்ல, அவங்களும் ரெண்டும் சேமாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3ஆவது பிளேஸில் வந்தவங்கன்னா 10 பேருன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயும் செகண்ட் பிளேஸ்லேயும் ரெண்டுத்தையும் சேர்த்தே 10 பேர் தான் வந்திருக்காங்க. அதான் அந்த லைனுக்கு மீனிங். ஹேவிங் ஆஸ் மெனி தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ். சரியா. ஸோ தேர்ட் பிளேஸில் வந்த ஃபினிஷர்ஸ், தேர்ட் பிளேஸில் வந்தவங்களும் சரியா ஆஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ். அப்போ ஹேவிங்னா அந்த இடத்துல ஹேவிங்கிற வேர்டுக்கு பதில் ஈக்குவல்டனுங்கிற அர்த்தத்தில் வருது. சரியா. தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் 2 பேர் சேர்ந்து வந்தாங்கல்ல, அவங்களும் ரெண்டும் சேமாக இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. ஆஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ், முதல் மற்றும் 2ஆவது, ஃபஸ்ட்டும் செகண்டும் 2. அப்போ அண்டுனா அர்த்தம் ரெண்டுத்தையும் சேர்க்கணும். சரியா. ஃபஸ்ட்டு பிளேஸும் செகண்ட் பிளேஸும் சேர்த்து. அப்போது தேர்ட் பிளேஸ் வின்னர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸ் வின்னர்ஸ். அதுதான் இந்த லைனுக்கு மீனிங். ஃபைண்ட் ஹவு மெனி அத்லெட்ஸ் ஃபினிஷ்ட் இன் ஈச் பிளேஸ். ஸோ அப்போது எத்தனை பேர் வந்து ஒவ்வொரு பிளேஸ்லையும், ஃபஸ்ட் பிளேஸில் எத்தனை பேர் இருக்காங்க, செகண்ட் பிளேஸில் எத்தனை பேர் இருக்காங்க, தேர்ட் பிளேஸில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா. அப்போது நம்ம கொடுத்துருக்க எழுதுவோம். ஃபஸ்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ், அதாவது ஃபஸ்ட் பிளேஸில் ஃபினிஷர்ஸ்னால் இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஃபஸ்ட் பிளேஸில் வந்தவங்க எக்ஸு, செகண்ட் பிளேஸில் வந்தவங்க ஒய்ஏ, தேர்ட் பிளேஸில் வந்தவங்க இசட். சரியா. இப்படி நம்ம கொடுத்துருவோம், நேம் கொடுத்துருவோம். 3 விஷயத்தை பற்றி பேசுகிறோம். சரியா. ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸில். இப்போ 3 விஷயத்துக்கும் 3 வேரியபிள் நேம் கொடுத்துட்டேன். எக்ஸ், ஒய், இசட்னு கொடுத்துட்டேன். சரியா. அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நான் ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரியா. அப்போது இந்த ஈவெண்ட்டில், சரியா, இந்த காம்படிஷனில் எத்தனை ஈவெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால், டோட்டல் 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்கல்ல. சரியா. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ் இல்லை டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து 24, 24.
அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் 56. அவங்க கொடுத்ததை நான் எடுத்து எழுதியிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போது 24 ப்ரைஸ்னு அர்த்தம் அந்த நம்ம ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் வின்னர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு 24 ப்ரைஸ் வந்திருக்கும். அப்படி தானே? அப்போது எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 24. சரியா? ஃபஸ்ட் பிளேஸில் வந்தவங்க, செகண்ட் பிளேஸில் வந்தவங்க, தேர்ட் பிளேஸில் வந்தவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் 24 ப்ரைஸ் வந்திருக்கும். சரியா? அதான் எழுதிட்டேன். அவங்க கொடுத்துருக்கிறத டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் 24 அர்த்தம் 24 ப்ரைஸ் வந்து எப்படி போயிருக்கும்? இந்த ஃபஸ்ட் பிளேஸில் வந்தவங்க, செகண்ட் பிளேஸில் வந்தவங்க, தேர்ட் பிளேஸில் வந்தவங்க, அப்படி தானே? அப்போ 3 பேருக்கு சேர்த்து அப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 56ங்கிறது எப்படி வருது? பாயிண்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் வந்தவங்க, செகண்ட் பிளேஸில் வந்தவங்க, தேர்ட் பிளேஸில் வந்தவங்க. பாயிண்ட்ஸ் எப்படி எழுதுவோம் நம்ம? ஃபஸ்ட் பிளேஸ்னால் 5 பாயிண்ட்டு, செகண்ட் பிளேஸ்னால் அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் எப்படி சொல்கிறதுனா 2 பேர் வந்திருந்தாங்கன்னா ஸோ 2 × 5 10. ஸோ அப்போ 10 பாயிண்ட்ஸ் அப்படி தானே கேல்குலேட் பண்ணுவோம் நம்ம. அதே மாதிரி செகண்ட் பிளேஸில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 பாயிண்ட்டு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 3 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்போ 3 பேருக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும்? 9 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். சரியா? அதனால தான் 3 × Yன்னு போட்டிருக்கேன். அப்புறம் தேர்ட் பிளேஸில் வந்தவங்களுக்கு 1 பாயிண்ட் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேர் வந்திருக்காங்கன்னா 10 × 1 தானே, 10 தானே வரும். ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட் பிளேஸில் வந்தவங்க, செகண்ட் பிளேஸில் வந்தவங்க, தேர்ட் பிளேஸில் வந்தவங்க மொத்த பாயிண்ட் எப்படி கால்குலேட் பண்ணால் 5 × ஃபஸ்ட் பிளேஸில் வந்தவங்க, 3 × செகண்ட் பிளேஸில் வந்தவங்க, 1 × தேர்ட் பிளேஸில் வந்தவங்க, இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு 56 ஆகும். சரியா? ஸோ அப்போ இந்த 56 இப்படி தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்க கூட 5 மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் பிளேஸில் எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்க கூட 2 மல்டிப்ளை 3 மல்டிப்ளை பண்ணணும். தேர்ட் பிளேஸில் எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்க கூட 1 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் எனக்கு இந்த 56 வரும். ஸோ அப்போ இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷனாக மாற்றிட்டேன். தேர்ட் ஈக்குவேஷன் இப்போ தான் நான் சொன்னேன். ஹேவிங் ஆஸ் பண்ணி தேர்ட் பிளேஸ் வின்னர்ஸ் இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ தேர்ட் பிளேஸில் வந்தவங்க எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் தேர்ட் பிளேஸில் வந்தவங்க ஃபஸ்ட் பிளேஸ்லேயும் செகண்ட் பிளேஸ்லேயும் வந்தவங்க ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்போது ஃபஸ்ட் பிளேஸில் வந்தவங்க எக்ஸு, செகண்ட் பிளேஸில் வந்தவங்க ஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட். சரியா? ஃபஸ்ட் பிளேஸில் வந்தவங்க எக்ஸு, செகண்ட் பிளேஸில் வந்தவங்க ஒய். இவங்க 2 பேரும் சேர்ந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்காங்கன்னு சொன்னால் தேர்ட் பிளேஸில் வந்தவங்களுக்கு ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட். அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நான் ஈக்குவேஷனாக மாற்றிட்டேன். சரியா? இப்போ இந்த 3 ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணணும். சரியா? அப்போது இங்கே என்ன பண்ணுறேன்னு சொன்னால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட்ன்னு இருக்கா? சரியா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிற இடத்துல இசட் எழுதலாம். அதான் எனக்கு மீனிங். அப்போ இந்த இடத்துல கொண்டு போய் இசட் எழுதிட்டா. ஸோ அப்போ இசட் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 24 எழுதிட்டா. ஸோ அதுதான் இங்கே எழுதிட்டேன். சப்ஸ்டிடியூட்டிங் ஈக்குவேஷன் 3 இன் ஈக்குவேஷன் 1 அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிற இடத்துல இசட்டை கொண்டு போய் எழுதிட்டேன். இசட் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 24 வந்துடுச்சா? ஸோ அப்போ 2z இஸ் ஈக்குவல் டு 24. அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 24/2. இசட் இஸ் ஈக்குவல் டு 24/2. 24/2னா எவ்வளோ? 12 தானே. ஸோ 2z இஸ் ஈக்குவல் டு 24. இந்த 2 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ 24/2 இஸ் ஈக்குவல் டு 12 எழுதிட்டேன்னா அப்போ இசட்டோட ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ஈக்குவேஷன் 2 எடுத்து எழுதியிருக்கேன். எப்படின்னா இங்கே இருக்கு பாரு, இந்த ஈக்குவேஷன் 2 எடுத்து எழுதிட்டு அது என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் 5x + 3y + z = 56. எனக்கு தான் இசட்டோட ஆன்சர் தெரியும்ல. ஸோ அப்போ 5x + 3y ப்ளஸ் இந்த 12 கொண்டு இங்கே போடட்டா. சரியா? +12 இஸ் ஈக்குவல் டு 56. அப்போ 5x + 3y இஸ் ஈக்குவல் டு 56. இந்த 12 இந்த போகும்போது மைனஸில் வருமா? ஸோ -12 போட்டா வந்துருச்சா? ஸோ 5x + 3y இஸ் ஈக்குவல் டு 56 - 12. ஸோ 56 - 12 எவ்வளோ? 44 எழுதிட்டேனா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈக்குவேஷன் 3 × 3. ஈக்குவேஷன் 3 தான். சரியா? அப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் கூட 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு சொன்னால் 3x + 3y இஸ் ஈக்குவல் டு இங்கே இசட் தான் எனக்கு தெரியும்ல 12ன்னு சொல்லு. ஸோ அப்போ இது கூட 3 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? எனக்கு 36. ஸோ 3x + 3y இஸ் ஈக்குவல் டு 36 எழுதிட்டுனா எதுக்காக பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு இசட் கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிட்டு அதில் ஏதாவது ஒரு வேரியபிளை கேன்சல் பண்ணணும். ஸோ நான் மாற்றிட்டேன்னா 3x + 3y இஸ் ஈக்குவல் டு 36 எழுதிட்டேன். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன் அடுத்ததுன்னு சொன்னால் இங்கே 3y இங்கேயும் 3y இருக்குது. சரியா? அப்போ எனக்கு இங்கே மைனஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? கேன்சல் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன்னா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அதேமாதிரி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அப்புறம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மாற்றிட்டேன்னா இப்போ என்ன சொல்கிறேன்? இனிமேல் மேலே உள்ளது பார்க்கக்கூடாது, கீழே உள்ளது மட்டும் தான் பார்க்கணும் நம்ம. அப்போ 5 - 3 2வா, அப்புறம் 3 - 3 கேன்சல் ஆகிடுமா? 0 ஆகிடுமா? அப்புறம் இங்கே என்ன இருக்குது? 44 - 36 8 ஆகிடுச்சா? ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 8. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 8/2 வருமா? 8/2 4 வந்துடுச்சா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் சப்ஸ்டிடியூட்டிங் x இஸ் ஈக்குவல் டு 4 z இஸ் ஈக்குவல் டு 12 இன் ஈக்குவேஷன் 3. ஸோ இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் போடுறேன். சரியா? திரும்ப நான் சொல்கிறேன், நீ இப்படி தான் சால்வ் பண்ணணும் இல்லை, எப்படி வேணாலும் போடலாம், ஆன்சர் மாறவே மாறாது. சரியா?
ஆனால் போடும்போது எந்த ஈக்குவேஷனில் அந்த கோஎஃபிஷியன்ட்லாம் சின்னதாக இருக்கோ அது மாதிரி எடுத்தினா ஈக்குவேஷன், அதாவது ஆன்சர் வேகமாக வரும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது x = 4, z = 12 இதை கொண்டு போய் போடணும். சரியா? அப்போ 4 + y = 12 எழுதிட்டேனா? 4 + y = 12 எழுதிட்டேன். எனக்கு y வேணும். அப்போ 12 - 4 வருமா? இங்கே அடிஷனில் தானே இருக்குது. அப்போ இங்கே அடிஷனில் இருக்குது. அப்போ இந்த பக்கம் வரும்போது சப்ராக்ஷனில் வரும். ஸோ 12 - 4 8. சரியா? அப்போ x, y, z மூணுத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ x, y, zங்கிறது எதை பற்றி சொல்லுது? எக்ஸுங்கிறது ஃபஸ்ட் பிளேஸ் வின்னர்ஸு, ஒய்ங்கிறது செகண்ட் பிளேஸ் வின்னர்ஸு, இசட்டுங்கிறது தேர்ட் பிளேஸ் வின்னர்ஸு. சரியா? அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் 4 பேர் வந்திருக்காங்க, செகண்ட் பிளேஸில் 8 பேர் வந்திருக்காங்க, தேர்ட் பிளேஸில் 12 பேர் வந்திருக்காங்க. நீ கண்டுபிடிச்சது சரிதானு செக் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா, இப்போ என்னது, இது 3 சேர்ந்து ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் மூணுத்தையும் சேர்ந்து ஜெயிச்சவங்க 24 ப்ரைஸா? 24 ப்ரைஸ் வந்துருக்கணுமா? அப்போ ஆட் பண்ண வருதான்னு பாரு. 8 + 4 12, 12 + 12 24 வந்துருச்சா? ஃபஸ்ட் பிளேஸில் வந்தவங்க, செகண்ட் பிளேஸில் வந்தவங்க, தேர்ட் பிளேஸில் வந்தவங்க எல்லாத்தையும் சேர்த்தா 24 எனக்கு வரணும். அதே மாதிரி ஃபஸ்ட் பிளேஸில் வந்தவங்க பாயிண்ட்ஸு, செகண்ட் பிளேஸில் வந்தவங்க பாயிண்ட்ஸு, தேர்ட் பிளேஸில் வந்தவங்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 56 வரணும். வருதான்னு பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட் பிளேஸ்னால் எவ்வளோ வருது? 5. ஸோ 4 5 20. அப்புறம் செகண்ட் பிளேஸில் வந்தாங்கன்னு சொன்னால் 3 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு. ஸோ 8 3 24 எழுதுட்டா? ஸோ 20, இது 8 3 24. தேர்ட் பிளேஸில் வந்தவங்களுக்கு 1 பாயிண்ட் தான். ஸோ அதே 12 தான். சரி, ஆட் பண்ண எவ்வளோ வருது எனக்கு? 4 + 2 6 5 56 பாயிண்ட்ஸ் வருதா? அப்போ நீ கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். சரியா? ஸோ சப்போஸ் உனக்கு டவுட் இருந்தது, இந்த மாதிரி தான் செக் பண்ணிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சது சரிதானா அப்படின்னு செக் பண்ணோம்னா, இந்த வந்த ஆன்சரை ஏதாவது ஈக்குவேஷனை கொண்டு போய் போட்டினா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். சரியா? எக்ஸாம்பிள் 3.6 சால்வ் 3x + y - 3z = 1. இது ஈக்குவேஷன் 1. -2x - y + 2z = 1. இது செகண்ட் ஈக்குவேஷன். -x - y + z = 2, அது தேர்ட் ஈக்குவேஷன். சரியா? சால்வ்னு சொல்லிட்டா என்ன பண்ணணும்? நம்ம x, y, z கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, நல்லா உத்து கவனிக்கணும் 3 ஈக்குவேஷனையும். ஸோ இங்கே +y, இங்கே -y, இங்கே -y. சரியா? அப்போ அது எல்லாமே என்ன சொல்ல, ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். சரி, அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் எடுத்து எழுதிட்டு அதை எடுத்து ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒய் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், ஈக்குவேஷன் 1 எழுதிட்டேன், ஈக்குவேஷன் 2 எழுதிட்டேன், ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன வருது? இங்கே வந்து 3 - 2 1. சரியா? 3 - 2 1. இங்கே 1 - 1 0. சரியா? 0ங்கிற வசி எழுதலை நான். அப்புறம் -3z + 2z. நல்லா கவனிச்சுக்கோ, அடிஷன் சப்ராக்ஷனில் ஒரே சைன் தான் ஆட் பண்ணி அதே சைன் போடணும். வெவ்வேறு சைனாக இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் பண்ணணும். அப்போ சப்ராக்ட் பண்ணால் 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. பெரிய நம்பர் வந்து -3 தானே, அதோட சைன் மைனஸ். ஸோ -z போட்டேன். = 1 + 1 2 போட்டேன். சரியா? ஸோ அப்போ x - z = 2. இது ஈக்குவேஷன் 4. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ 3x + y - 3z = 1, -x - y + z = 2 ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிட்டேன். சரியா? ஏன்னா இங்கே +y -y இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆட் பண்ணுறேன் ரெண்டுத்தையும். ஈக்குவேஷன் 1ஐயும் 3 ஆட் பண்ணுறேன்னா அப்போ என்ன வரும்? 3 - 2 3 - 1 3 - 1 2 போட்டேன். y - y 0, அதனால் 0ங்கிறத நான் எழுதலை. அப்புறம் இங்கே -3, இங்கே +1 இருக்கா? வெவ்வேறு சைன் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, பெரிய நம்பர் 3, அதோட சைன் மைனஸ். ஸோ -2z = 1 + 2 3 எழுதியாச்சா? இது ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுப்போம். சரியா? இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, இங்கே x z, இங்கே x z நான் கொண்டு வந்துட்டேன். ஒய்யை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறேன். நான் சால்வ் பண்ணாதுன்னா ஒரு வேரியபிளோட ஆன்சர் கண்டுபிடிச்சதுன்னா அடுத்தடுத்து போகலாம். அப்போ என்ன பண்ணுறேன்னா, ஈக்குவேஷன் இது எழுதியிருக்கேன். ஈக்குவேஷன் 5 எடுத்து எழுதிட்டேன். 2x - 2z = 3 எடுத்து எழுதிட்டேன். சரியா? இது ஈக்குவேஷன் 5. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து சேமாக இருந்தாலும் சிம்பிளிஃபை பண்ண முடியும், அதாவது அடிக்க முடியும், கேன்சல் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், இங்கே 2x, இங்கேயும் இங்கே x இருக்குது, இங்கே 2z, இங்கே zன்னு இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணனா இந்த ஈக்குவேஷனை எனக்கு கோஎஃபிஷியன்ட் 1 ஆகிடும். அப்புறம் நான் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஈக்குவேஷன் 4 கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 4 × 2 போடுறேன்னா, அப்போ 2x - 2z = 4 எடுத்து எழுதிட்டேன்னா, இப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்னால்,
எனக்கு வந்து 2 2 2 2ன்னு அதாவது எல்லாமே ஒரே சைனில் இருக்குது. ஒரே சைன் இருந்தால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ வெவ்வேறு சைனாக மாற்றணும். அப்போ இங்கே நான் மைனஸில் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணனா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்புறம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு போட்டேனா. இப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ஆட் பண்ணுறேன். சரியா? 2 - 2 0வா? அப்புறம் இங்கே என்ன இருக்குது? -2 + 2வா? கீழே உள்ள சைன் தான் இனிமேல் பார்க்கணும். ஸோ -2 + 2 அதுவும் 0. சரி, இந்த பக்கம் ஃபுல்லாகவே நான் அது கேன்சல் ஆகிடுச்சு. எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு, இசட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இல்லைங்கிறதால 0 போட்டாச்சு. இங்கே என்ன இருக்குது? 3 - 4ன்னு இருக்கா? சரியா? சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடணுமா? ஸோ 4ல் 3 போயிடுச்சுன்னா 1, பெரிய நம்பரோட சைன், பெரிய நம்பர் வந்து 4, அதோட சைன் வந்து மைனஸு. ஸோ -1. இது எப்படி இருக்குது? ஈக்குவல்ட்டாக அர்த்தம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சேமாக இருக்கணும். இங்கே 0வாக இருக்குது, இங்கே -1 இருக்குது. இது ஒரு ஃபால்ஸ் ஈக்குவேஷன் தானே இது. ஸோ ஃபால்ஸ் ஈக்குவேஷனாக வந்தாச்சா என்ன சொல்லியிருக்கேன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. ஸோ நோ சொல்யூஷன். சரியா?